ஒகேனக்கல்ல ஒரு ஷூட்டிங்க்கு போயிருக்கோம். அங்கே என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன். என்ன அப்படி இருக்கு, என்ன ஷோ ஒன்று சொல்ல எப்படி இருக்கீங்க. இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, தங்களை எப்படி ஒரு ஷோ ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுட்டான்னு. அதான் ஜெய்ப்பூர் வந்துருந்தீங்களே, அதை பார்த்தேன் எல்லாரையும். உங்க பேர் இது, உங்க பேர் இது, உங்க பேர் இது. இருந்து போயிட்டான் ஒருத்தர். அத்தனை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும். இங்க வந்து எல்லாரும் பேரையும் சொல்றாரு, எல்லாரையும் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னாக்க என்னடா இதுன்னு எல்லாரும் ஒரே தகப்பா போச்சு. ஒரு நாள் ஒரு சத்யா ஸ்டுடியோல ஏதோ ஒரு ஷூட்டிங் நடக்கிறது. என்னை பார்க்கறதுக்கு நீலு வந்திருந்தான். அன்னைக்குதான் கல்கட்டால ஒரு 2 வருஷம் இருந்துட்டு கல்கட்டால இருந்து வரான். அது வரைக்கும் டிராமா ஆக்ட் பண்ணல. கல்கட்டா வேலையில டிரான்ஸ்பர் எடுத்துட்டு போயிட்டான். அப்பதான் வந்தான். இவர் வந்து வாங்க அப்படின்னார். சார் இவர் தான் தெரியுமா, நாடகத்தை பார்த்தனேன் அப்படின்னார் எம்ஜிஆர். இல்ல சார், 2 நாளைக்கு முன்னால ஒரு டிராமாக்கு வந்திருந்தார். அந்த டிராமால இவன் இல்லை சார் அப்படின்னு. நான் அந்த டிராமா இல்லைன்னு சொன்னேன் அவங்ககிட்ட. 2 வருஷத்துக்கு முன்னால என்கேடியில் நடந்த அந்த டிராமால ஒரு நடிச்சாரா இல்லையா அப்படின்னு. அந்த அளவு ஞாபக சக்தி. இந்த மாதிரி ஒரு சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன் சொல்லுவார் என்கிட்ட, வீட்டுல ஒலை வச்சுட்டு அது பொங்குன்ற நம்பிக்கையோட ஒருத்தர்கிட்ட போக முடியும்னா அது தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் தான் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய